இன்றைய சிந்தனைக்கு மனித ஆற்றலை பற்றி பார்ப்போம். இறைவன் கணக்கற்ற படைப்புகளை படைத்துள்ளான். ஆனால் அதில் மிகவும் உயர்வான படைப்பு மனித படைப்பு. அதனால்தான் மனித படைப்புகளை அடக்கியாளும் தன்மை கொண்டவனாக உள்ளான். மனிதனுக்கு எண்ணற்ற தேவைகளை படைத்துள்ளான். அந்த தேவைகள் நிறைவேறுவதற்கு மனிதனை கொண்டு நிறைவேற்றுகிறான். அதனால்தான் ஒவ்வொரு மனிதனும் தான் செயல்பாட்டில் விருப்பத்தில் வேறுபட்டுள்ளான். இந்த விருப்பத்தின் மனிதன் இயங்கவில்லை என்றால் மனிதனுடைய தேவைகள் நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. ஒவ்வொரு மனிதனும் புதிய படைப்பாளன் என்கிறார். அதனால்தான் ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு சிந்தனையுடன் புதிய வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை. மனிதனுடைய அடிப்படை செயல்பாடு பிறர் நலனுக்காக வாழ்வது. ஆனால் மனிதன் சுயநலனுக்காக வாழ்கிறான் என்றாலும் அவனுடைய விளைவு பிற மனிதனுக்கு பயன்படும் வகையில் அமைந்திருப்பதை பார்க்க முடியும். இறைவன் ஒரு விதியை உருவாக்கிவிட்டால் அதை மீறி எந்த ஒரு மனிதனும் செயல்பட இயலாது. ஒரு மனிதன் எந்த தன்மையில் செயல்பட்டாலும் அவனுடைய ஆன்மா பேரறிவு பெற வேண்டும். ஆனால் இந்த ஆத்மா தனியாக இந்த பேரறிவு பெற இயலாது. இதற்கு மனித உடல் அவசியமாக உள்ளது. அதனால்தான் மனிதனுக்கு மனித உடலை தந்துள்ளார். இந்த உடலில் உள்ள உணர்வுகள் தான் இறைவன் யார் என்பதையும் தான் யார் என்பதையும் அறிந்து கொள்கிறது. மேலும் தெளிவு பெறுகிறது. அதாவது பேரறிவு நிலை பெறுகிறது. அதாவது ஜீவ அறிவு பெறுவதாகும். எனவே மனிதன் எத்தகைய சூழ்நிலை பெற்றவனாக வாழக்கூடியவனாக இருந்தாலும், எந்த தகுதி உடையவனாக இருந்தாலும், அனைத்து மனிதனும் நாண அறிவை தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாண அறிவு என்பது ஆத்மாவின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியது. சாதாரண அறிவு என்பது மனதில் இருந்து வரக்கூடியது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் மனம் மூளைக்கு கட்டளையிட்டால்தான் செயல்படும். உதாரணத்திற்கு நாம் ஒரு குடிக்கும் நீர் தேவை என்றால் முதலில் மனம்தான் மூளைக்கு கட்டளையிடும். பிறகுதான் கை வேலை செய்யும். இத்தகைய வலிமைமிக்க மனமாக ஆத்மாவுடன் இணைந்தால்தான் பேரறிவு பெற இயலும். இந்த பேரறிவு பல வியக்கக்கூடிய செயலைத்தன்மை கொண்டது. அதனால்தான் இறைவன் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளான். பேரறிவு பெறாத மனித வாழ்க்கை வீணானது, எதற்கும் பயன்படாது என்கிறார் இறைவன். எனவே மனதின் மரணத்தின் போது பேரறிவு பெற்றவனே உயர்வான மனிதன், சிறப்பான மனிதன், இறைவனின் அன்பை பெற்றவன். மேலும் பேரறிவு பற்றிய விளக்கத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நமோ நாராயணாய.